சீடமுறுக்கு அவல் பொரி பஞ்சரப்பட்டு. இன்னைக்கு நம்ம ஒரு டெசர்ட் தான் பண்ண போறோம். இதுக்கு பேர் வந்து ஆப்பிள் அண்ட் பிஸ்கெட் புடிங். இன்னைக்கு இந்த ஷோவில் வந்து ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம். இந்த டிஷ்ஷோட பேர் என்ன கேட்டிங்கன்னா சோயா கீமா. சொரைக்காய் கீர், சொரைக்காய் பாயசம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் சூப்பரான சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல். Hi and welcome to a flavorful episode of RKG Nei Anjarai Petti. Beverage partner Narasus Instant Coffee. Cookie partner Unibic Cookies flavored by Happy Ma. சமையல்ன்றது நம்ம வந்து ருசித்து சாப்பிடும்போது தான் அது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடும்போதும் அதுக்கு மல்டிபிள் கோர்ஸஸ், அதாவது மெயின் கோர்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்டர், அதுக்கு கடைசியில் ஒரு டெசர்ட், அந்த மாதிரி கான்டினென்டல் சாப்பாடுல எல்லாம் பார்த்துட்டா நிறைய அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிகினிங் சூப்பாக இருக்கணும், அப்புறம் ஸ்டார்டர்ஸ் தான் சாப்பிடணும், அது எப்படி அந்த ஃபோர்க் வச்சு சாப்பிடணும் அப்படின்றலாம் ஒரு எட்டிக்கெட்டே இருக்குது, ஒரு பிரின்சிபிள் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஃபுல் கோர்ஸ் மீல் சாப்பிட்டாலும் அது கடைசியில் ஃபினிஷிங்காக ஒரு டெசர்ட் நம்ம சாப்பிடணும். அது சாப்பிடும்போது தான் அந்த ஒரு ஃபுல் ஃபீஸ்ட், ஒரு சத்யா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கே நம்ம ஒரு டெசர்ட் தான் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் வந்து ஆப்பிள் அண்ட் பிஸ்கெட் புடிங். ஆப்பிள் பிஸ்கெட் புடிங்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஆப்பிள், யூனிபிக் குக்கீஸ், சுகர், ஃப்ரெஷ் க்ரீம், பட்டர், பால். இது வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஒரு டெசர்ட், பட் ஆனால் ரொம்ப சிம்பிள், நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ முதல்ல நம்ம வந்து ஆப்பிள் என்ன பண்ணலாம்னா இது வந்து பீல் பண்ணி இதை வந்து குக் பண்ணோம். ஸோ ஆப்பிள் நான் வந்து பீல் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி சாப் பண்ணி நான் ப்ரெஷர் குக்கரில் விசில் போட போகிறேன். இப்போ சாப் பண்ணியிருக்கிற ஆப்பிள் பீசஸ் அத்தனையும் ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டேன். இப்போ இது வேக வைக்கிறதுக்காக தண்ணி யூஸ் பண்ணல, பாலில் வேக வைக்க போகிறேன். மில்க், கொஞ்சமாக சுகர், சர்க்கரை, அதோட ஒரே ஒரு பீஸ் சின்னமன், பட்டர். இது கவர் பண்ணி குக் ஆகட்டும். இது வேகிறதுக்குள்ள நம்ம வந்து பிஸ்கெட் தூள் பண்ணுற வேலை இருக்குது, அது பண்ணலாம். இங்கே நான் யூஸ் பண்ண போகிறது சோக்கோ சிப் குக்கீஸ். ஸோ அதில் சாக்லேட்டோட ஃப்ளேவரும் அடங்கியிருக்கு. இது வந்து நல்லா தூள் பண்ணிடலாம். மிக்சியில் போடணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு கோர்ஸ் கிரைண்ட் மாதிரி கையிலேயே நசுக்கிட்டப்போ. ஸோ குக்கீஸ் நல்லா க்ரம்பிள் பண்ணிட்டேன், நல்லா க்ரஷ் பண்ணிட்டேன். இதுக்கு பதிலாக நார்மல் ஆரோ ரூட் பிஸ்கெட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரிங் கலந்த குக்கீஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு டேஸ்டியாக அமையும் அந்த புடிங். ஸோ இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி குக்கீஸ் கூட அவைலபிளாக இருக்கும், அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ரம்பிள் பண்ணியிருக்கிற இந்த குக்கீஸ் கூட கொஞ்சம் மில்க் ஆட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இது வந்து இந்த ஆப்பிள் வேக வைக்கிறதுன்றது தான் குக்கிங் ப்ராசஸ். மற்றபடி எல்லாமே அசம்பிளிங் தான், லேயரிங் தான். அந்த லேயரிங் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜரேட் பண்ணினா போகிறோம். ஸோ ஒரு சிம்பிளான ஈஸியான குவிக் புட்டிங் தான் இது. ஓகே, இப்போது பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சாக்லேட் அண்ட் அந்த பிஸ்கெட்டோட ஃப்ளேவர் அப்படியே பாலோட கலந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம சர்வ் பண்ணுற அதே பவுலில் தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். நான் சொன்ன குக்கிங் ப்ராசஸ் எல்லாம் நிறைய கிடையாது, அதனால் ஜஸ்ட் அந்த லேயரிங் பண்ணுறதுக்கு தான். ஸோ முதல் லேயர் வந்து இந்த பிஸ்கெட் வித் மில்க் அந்த மிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த லேயர் வந்து நம்ம சர்விங் பவுலில் போட்டுடலாம். இந்த சர்விங் பவுலில்
நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிஸ்கெட் லேயர், இப்போ செகண்ட் லேயர் வந்து நம்ம இந்த வேக வச்ச ஆப்பிள் மேஷ் பண்ணி அதுதான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே தேர்ட் லேயராக நம்ம பண்ண போடுறது இந்த க்ரீம் வந்து பீட் பண்ணி அதில் கொஞ்சம் சுகரும் மிக்ஸ் பண்ணிடணும். இந்த பீட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெஷ் க்ரீம், கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிப்போம். ஃப்ரெஷ் க்ரீமுக்கு அதோட ரிச்னஸ், அதோட ஃப்ளேவரில் கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸ் கலர்ந்து இருக்கும். ரொம்ப நிறைய ஸ்வீட்டாக இருக்க வேண்டாம் அப்படின்றதுனால ரொம்ப கம்மியாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு விசில் வரட்டும். ஸோ சுகர் ஆட் பண்ணிட்டேன். சுகர் போட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ். ஓகே, 2 விசில். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ தேர்ட் லேயருக்கான இந்த ஃப்ரெஷ் க்ரீம், சுகர் போட்டு கொஞ்சம் வெனிலா எசன்ஸும் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஆப்பிள் நம்ம எடுத்து மேஷ் பண்ணிடணும். இப்போ இந்த ஆப்பிள் நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா பாயில் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம மேஷ் பண்ணிடலாம். அந்த வாட்டர் கண்டென்ட் வேண்டாம், வேணும்னா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். பட் பாலும் சேர்ந்து நம்ம வேக வச்சுருக்கிறதுனால அந்த பட்டையோட ஸ்மெல்லும் இருக்குது, மில்கோட ஃப்ளேவரும் இறங்கியிருக்கு. பட்டை பீஸு வந்து நான் யூஸ் பண்ணல, தனியாக இருக்கட்டும். இந்த ஆப்பிள் வந்து மேஷ் பண்ணிடலாம். ஆப்பிள் மேஷ் பண்ணிட்டுருக்கும்போது தான் ஞாபகம் வந்தது. தட் இஸ் சின்ன குழந்தைங்க வந்து ஒரு 6 monthsலேருந்து 7 months 8 months எல்லாம் போகும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாயில் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லது. இப்போது மேஷ் பண்ணி வச்சுருக்க இந்த ஆப்பிள் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு மேலே நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரெஷ் க்ரீம். ஆப்பிள் பிஸ்கெட் புட்டிங் இப்போதைக்கு ரெடி ஆகிருக்கு. ஆனால் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணினா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் இது ஃப்ரிட்ஜுக்கு போகட்டும். அதுக்குள்ளே நீங்கள் ரீகேப் பாருங்கள். ஆப்பிள் ஸ்கின் பீல் பண்ணி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி குக்கரில் கொஞ்சம் பாலும் ஒரு பீஸ் சின்னமனும் ஆட் பண்ணி சுகர் இத்தனையும் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசிலுக்கு வேக வைக்கணும். யூனிபிக் குக்கீஸ் க்ரம்பிள் பண்ணி கொஞ்சம் பாலும் சேர்த்து மேஷ் பண்ணி ஃபஸ்ட் லேயர் புட்டிங் ரெடி பண்ணணும். இதுக்கு மேலே குக் பண்ணியிருக்கிற ஆப்பிள் நல்லா மேஷ் பண்ணது ஆட் பண்ணணும். தேர்ட் லேயராக பீட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிட்டா ஆப்பிள் பிஸ்கெட் புட்டிங் ரெடி. இன்றைக்கி இந்த ஷோவில் வந்து ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம். இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னா சோயா கீமா. அதாவது நம்மக்கிட்ட இருக்க மட்டன் கீமா, சோயா ரெண்டுத்தையும் வச்சு பண்ண போது தான் இந்த சோயா கீமா. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன பார்த்துடலாமா? சோயா, மட்டன் கீமா, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சோம்பு, உப்பு. சோயா வந்து சாப் பண்ண போகிறோம். சாப்னா அதை வந்து மிக்சியில் போட்டு ஜஸ்ட் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறோம். நம்ம வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். அப்படி தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த கீமா இந்த சோயா ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு குக் பண்ண முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா அது குக் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்காது. அந்த ரீசன் மட்டும்தான் நம்ம தனித்தனியாக குக் பண்ண போகிறோம். இப்போ இந்த சைடில் ஆனியன், டொமேட்டோ, கீமா எல்லாத்தையும் போட்டு குக் பண்ணிடலாம். இதை வந்து ஜஸ்ட் ஒரு பேனில் லைட்டாக ஒரு ட்ராப் ஆயில் போட்டு டாஸ் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சோயா வந்து இதில் ஆட் பண்ணுறேன்.
இதில் ஒன்றும் இல்லை, லைட்டாக வந்து சீசனுக்கு வந்து லைட்டாக சால்ட்டு, கொஞ்சம் லைட்டாக சில்லி பவுட்ரு போட்டால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் போட்டால் போதும் லைட்டாக. ஏன்னா அந்த கீமை குக் பண்ணும்போது அந்த சீசனிங் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இருக்கணும். ஆனால் இந்த சீசனிங் இல்லைன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. இப்போது இங்கே எண்ணெய் சூடாகுது. அந்த டைமில் என்ன பண்ண கேட்டிங்கன்னா, இப்போ தாலி போட்டு வெங்காயம் போட்டு நம்ம வதக்கணும். அதுக்கு கொஞ்சம் இந்த ஆனியன் வந்து நான் சாப் பண்ணுறேன். சும்மா ரஃபாக கட் பண்ணால் போதும். இப்போ இதுக்கு பிறகு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு தாளிப்புக்கு வந்து கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஆனியன் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த சோயா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த நான்ஸ்டிக் பேனை கொஞ்சம் தனியாக எடுத்து இப்படி ஓரமாக வச்சிடலாம். இதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நான்வெஜ் வீட்டில் செய்கிறீங்கனாவே இஞ்சி பூண்டு அதிகமாக இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் ப்ளஸ் ஸ்பைசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நான் வெஜிடேரியனுக்கு. அதனால் இந்த ஜிஜி பேஸ்ட் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதோட நான் பாயில் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தக்காளியை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இந்த டொமேட்டோ வந்து ஜஸ்ட் பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ண டைமில் 2 பட்டை லவங்க போட்டு பாயில் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் தண்ணி ஸ்டெயின் பண்ண பிறகு கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து யூஸ்வலாக வந்து ஆனியன் டொமேட்டோ மட்டும்தான் வதக்குவாங்க, சாப் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு வந்து நம்ம தக்காளியை வந்து பியூரிஃபை பண்ணி போட்டிருக்கோம். எதுக்கு போட்டிருக்கீங்க கேட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டர் ப்ளஸ் அது இல்லாமல் இந்த ப்ரிப்ரேஷன் வந்து கண்டிப்பாக சப்பாத்தி ரொட்டி நானோட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கு திக் ப்ரிப்ரேஷன் தான் நல்லாயிருக்கும்ல, அதனால தான் நம்ம டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இந்த டிஷ்ஷுக்கு இப்படி தான் பண்ணால் இப்படி தான் பண்ணணும். அதாவது சாப் பண்ணி போடணும்னா சாப் பண்ணி தான் போடணும், பேஸ்ட் பண்ணி போடணும்னா பேஸ்ட் பண்ணி தான் போடணும். நம்ம சேஞ்சஸ் இப்படி போட்டுடலாம் அப்படிலாம் பண்ணோன்னா அந்த ப்ராப்பரான டேஸ்ட் கிடைக்காது, ப்ராப்பரான டெக்ஸ்டர் அந்த ஸ்டைல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் கிடைக்காது. இதுக்கு பிறகு கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். தனியா பவுடர் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது சில்லி பவுடர் வந்து 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணினா தனியா பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. இந்த வெங்காயம் தக்காளி போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது இந்த டொமேட்டோ பியூரோட இந்த மசாலா போட்டு ஃபர்ஸ்ட் இப்படி நல்லா வதக்குங்க. இந்த மசாலா நல்லா திக்காகும். அதுக்கு பிறகு நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணலாம். ஏன் இப்படி வதக்கணும்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனைகள்லாம் வெளியே போகும். அப்போ அதுக்கு பிறகு கீமை போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த கீமா வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த கீமாவில் இருக்க அந்த ஃபேட், அதாவது கொழுப்பு சத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கின் மேலே எல்லாத்தையும் கட் பண்ணி தனியாக எடுத்த பிறகு இந்த கீமா பிளெண்ட் பண்ணோம். அப்படி நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் வாங்க போனால் கீமா வந்து கத்திலேயே வந்து கட் பண்ணி தருவாங்க, சாப் பண்ணுவாங்க. அந்த டைமில் இதில் கொழுப்பு சுத்தமாக இருக்கக்கூடாது. அப்படி கொழுப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு குக் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாக வரும். அதனால தான் நம்ம கொழுப்பு இருக்கிறதா சொல்கிறோம். அது இல்லாமல் சோயா உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். ஏன்னா இது நம்ம குக் பண்ணி வச்சுன்னா ஒரு சைடில் க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த கொழுப்பும் போட்டு சாப்பிட்டா உங்களுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அந்த ரீசன் மட்டும் தான் கொழுப்பு இதில் ஆட் பண்ணக்கூட சொல்கிறாங்க. கடையில் நீங்கள் வாங்கும் போது கண்டிப்பாக வந்து கீமா மட்டும் கேளுங்க, அந்த கொழுப்பு எனக்கு சுத்தமாக வேண்டாம் சொல்லி வாங்குங்க. இந்த கீமா இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி குக் பண்ணுறேன் பாருங்க. எப்பவுமே வந்து மசாலா போட்டு தண்ணி ஊற்றிடுவாங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணவே இல்லை. இப்போ கீமா போட்டு 2 செகண்ட் வதக்கின பிறகு தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட இருக்க இந்த க்ரீன் சில்லி ஜஸ்ட் ஸ்லிட் பண்ணி நம்ம டைரெக்டாக இதில் ஆட் பண்ணலாம். நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த ப்ரிப்பரேஷன் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்டீம் ரைஸோ இல்லைன்னா வேறு என்ன ஃப்ளேவர் ரைஸோட சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு கிரேட்டாக இருக்காது.
பிரெட்ஸோட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் ஒயிட் பிரெட் மல்டிகிரெயின் பிரெட் அப்படின்னா கடையில் இருக்கிற பிரெட் வாங்கினது நீங்கள் உள்ளே ஸ்டஃப் பண்ணி சாண்ட்விச் மாதிரி கூட சாப்பிட்லாம். அப்படின்னா சப்பாத்தி, பரோட்டா, மல்டிகிரெயின் பரோட்டா, நான், பட்டர் நான் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷனோட நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சமாக லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணலாம். வீட்டில் எப்போலாம் வந்து கீமா ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் கண்டிப்பாக வந்து வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் ரெகுலராக மட்டன் குக் பண்ணுறதுக்கு ½ hour டைம் தான், ஆனால் கீமா குக் பண்ணுறதுக்கு 10 to 15 minutes தான் டைம் எடுக்கும். ரொம்ப நேரம் டைம் குக் பண்ணுறதுக்கு டைம் எடுக்காது. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க இந்த சோயா இதில் ஆட் பண்ணுறோம். இப்போது இந்த சோயா இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த ஃப்ரெஷ் கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லிக்கு இன்னொரு பேர் இருக்குது. இங்கிலீஷில் சிலண்டோ சொல்லுவாங்க, ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா தனியா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. இப்போ நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம எந்த கரம் மசாலா பவுடர், சோம்பு பவுடரோ, ஃபினிஷிங் எதுவுமே ஆட் பண்ணல. ஒரு பேசிக்கான மசாலா வீட்டில் எல்லார் வீட்லேயும் மிளகாய் பொடி, தனியா பொடி, மஞ்சத்தூள் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த சோயா கீமா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? ஊற வச்சு வச்சுருக்க சோயாவை நல்லா தண்ணி புழிஞ்சு மிக்சியில் போட்ட பிறகு லைட்டாக பிளெண்ட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். அப்புறம் ஒரு நான்ஸ்டிக் பண்ணல கொஞ்சோண்டு ரீஃபைண்ட் ஆட் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த சோயா வந்து இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு, சில்லி பவுடர் போட்டு குக் பண்ணி தனியாக ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு நான்ஸ்டிக் பண்ணல கொஞ்சம் ஆயில், சோம்பு, ஆனியன் போட்டு லைட்டாக டாஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்க பாயில்டு டொமேட்டோ பியூரியை இதில் ஆட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர் இதெல்லாம் போட்ட பிறகு திருப்பி நல்லா குக் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இருக்க கீமா, இந்த கீமா இதில் போட்டு திருப்பி நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணுற ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க இந்த சோயாவும் இதில் ஆட் பண்ணி திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு, கொத்தமல்லி போட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா இந்த சோயா கீமா ரெடி. என்னங்க, இப்போ இந்த சோயா கீமா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கோம்ல? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்தியன் பிரெட் இல்லைன்னா மல்டிகிரெயின் பிரெட்டோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கிளம்போட நேரம் வந்தாச்சு. இதேமாதிரி நாளைக்கு ஒரு சுவையான டிஷ்ஷை சந்திக்கிறேன். ஒரு கெஸ்ட் வந்து ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறாங்க. இது ஒரு ஸ்வீட் டிஷ்ஷு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சிம்பிள். இது முக்கால்வாசி நம்ம இந்த வெஜிடபிளும் சரி, வெஜிடபிள் வச்சு தான் செய்ய போகிறாங்க. இதுவும் சரி, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் சரி, எல்லாமே நம்மளுடைய கைக்குள்ளே தான் இருக்குது. நமக்கு எல்லாமே கிடைக்கும். இவங்க பேர் பூங்கொடி. ப்ளீஸ் வாங்கம்மா. ஹலோ பூங்கொடி, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ராம் டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னால் என்ன அதுக்கு முன்னாடி பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். ஸோ விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு ஒரு டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்க. உங்களுக்கு எப்படி சமையல் இன்ட்ரெஸ்ட் உண்டா? எப்படி? சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட் உண்டு. பாட்டி சொல்லி தருவாங்க வீட்டில், அதனால் பாட்டி கூட சேர்ந்து சமைச்சு பழக்கம். இன்றைக்கி இவங்க பண்ண போகிற டிஷ்ஷு சொரைக்காய் கீர், சொரைக்காய் பாயசம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சொரைக்காய் கீருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். பால், சர்க்கரை, கார்ன்ஃப்ளவர், ஏலக்காய் 2 ஏலக்காய், நெய், சொரைக்காய் அஃப்கோர்ஸ் அது தேவை. சரி பூங்கொடி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு பாலை கொதிக்க வச்சுக்கணும். சரி, இது எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கணும்? நம்ம பாதிக்கு பாதி நல்லா கொதிக்கணும். நல்லா திக்காக வரணும். ஸோ இது கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இங்கே செய்ய வேண்டிய வேலை என்ன? இந்த சொரைக்காய் தோல் சீவிட்டு இதை நல்லா சீவிக்கணும். இந்த சொரைக்காய் வச்சு நம்ம வந்து இந்த கீர், இந்த பாயசம் பண்ணுறோமே, எதுக்காக சொரைக்காய் சூஸ் பண்ணியிருக்கோம்?
சொரக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட். ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்கலாம் எப்படின்னா ஒல்லி ஆகணும், எல்லா ட்ரெஸ்ஸும் நமக்கு ஃபிட் ஆகணும்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து தினமும் ஃபுட்டு வந்து காலையில் சாப்பிடணும். ரொம்பலாம் இல்லை, ஒரு கப் சொரக்காய் சும்மா கூட சாப்பிடலாம், வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி கூட சாப்பிடலாம். வெயிட் லாஸ் சீக்கிரமாக ஆகும். 1 மந்த்லேயே வந்து ஒரு 3 kg வரைக்கும் லாஸ் பண்ண முடியும். ஐயோ டெஃபினட்டா குட்னஸ். ஏன்னா நான் ரொம்ப ஃபேட்டாக இருந்தேன், நான் தினமும் சாப்பிடுவேன் சொரக்காய் காலையில். பிடிங்க. ஸோ இங்கே ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறவங்க வந்து சும்மா சொல்லலை, அனுபவிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. இது இந்த பீர்க்கங்காய் மாதிரி தான் இல்லை இந்த சொரைக்காய். இங்கே இருக்கிற அந்த விதை இப்படி பீர்க்கங்காயில் எடுப்பாங்க, சொரைக்காயில் இப்படி எடுக்கிறோம். இப்போது நல்ல சுண்டை அது ஆன அப்புறமா சக்கரை போடணுமா இல்லை எப்போ சக்கரை போடணும்? அது சுண்டி வந்த பிறகு எடுத்துட்டு அப்புறமேட்டு கூட சக்கரை போட்டுக்கலாம். இப்போ கொதிக்கும் போது போடணும்னு இல்லை சக்கரை. சரி. ஏன்னா சர்க்கரையிலையும் கொஞ்சம் தண்ணி விடும்ல சர்க்கரை. ஸோ உங்களோட சேர்ந்து நானும் துருவட்டுமா சீவிட்டுமா? நீங்கள் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம். சரி, நீங்கள் இதை துருவிக்கிட்டே இருங்க, அதுக்குள்ளே நான் இதில் சுகர் ஆட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. இப்போ இதை வந்து நீங்கள் இது பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அப்போ அந்த கடாய் எடுத்துக்கோங்க. இந்த பால் போதும், ஏன்னா திரி ஆகிடும். இப்போ இதை வச்சுட்டோம். அந்த கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் நெய். ஓகே. நல்ல தாராளமாக விட்டுக்கோங்க, ஸ்வீட் தானே. ஓகே, ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்குறீங்களா? இருக்காது. ஓகே சரி. இப்போ என்ன செய்யணும்? இதில் வந்து 2 ஏலக்காய், ஓகே, பட்டை இலை லேசாக ஃப்ரை பண்ணணும். ஓகே. சுரக்காய் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஆஹா. கலர் லைட்டாக மாறினா போதும் கலர். அச்சா. ஓஹோ. நீங்கள் இதை நல்லா வதக்கிட்டே இருங்க, நான் அதுக்குள்ளே கார்ன்ஃப்ளவரை வாட்டரில் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே. எவ்வளோ போடணும்ப்பா கார்ன்ஃப்ளவர்? 2 ஸ்பூன் போதும். ஓகே. நல்லா கட்டி போக கார்ன்ஃப்ளவர் போடணுமோ? நல்லா பீட் பண்ணோம்ல. இங்கே பாருங்கப்பா எப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்க. ஓகே, போதும். பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். போதுமா? இப்போ என்ன பால் இதில் ஊற்றணுமா? நான் ஊற்றட்டுமா, நீ ஊற்றுறீங்களா? நான் ஊற்று. ஓகே. இது நல்லா கொதிச்சு வரணும். ஓகே, அப்போ இந்த பெரிய அடுப்பில் வச்சிடலாம். ஓகே, சின்ன அடுப்பில் போட்டுருங்க. கொஞ்சம் நெய் ஊற்றிடலாமா? நெய் ஊற்றி அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. ஃபஸ்ட்டு முந்திரி ஏலக்காய் போட்டுக்கோங்க. திராட்சை ஃபுல்லாக போடணுமா இல்லை உடச்சி போடணுமா? ஃபுல்லாக போட்டால் பார்க்க அழகாக இருக்கும். சரி, ஓகே. அதாவது யூஸ்வலாக சமைக்கிறவங்க இந்த சைடில் பண்ணுறவங்க இங்கே இருப்பாங்க, இது பண்ணுவாங்க. அந்த சைடில் வந்து, ஆனால் இங்கே நாங்கள் வந்து வேறு மாதிரி. அங்கே என்னோட ஐட்டம் இருக்குது, நான் இப்படி பண்ணுவேன், இவங்க இங்கே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. புதுசாக சமையல் ட்ரை பண்ணுறேன். Too many cooks spoil the broth ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நான் அதை ரொம்ப ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஒருத்தர் லீட் பண்ணிவிட்டு மிச்சவங்க அதுக்கு அனுகூலமாக இருந்தாங்கன்னா அந்த சமையல் சூப்பராக வரும், இந்த டிஷ்ஷு சூப்பராக வரும். இன்னொன்று என்னென்னா, இது வேற இன்னும் ரெடி இல்லை, ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு, இன்னும் ரெடி இல்லை. அதனால் இது வந்து பொரிஞ்ச உடனே நிப்பாட்டிடலாம், நிப்பாட்டி இதை தனியாக வச்சிடலாம். திராட்சை வேற ஊற்றி கொதிக்க வைக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம். அப்போ போடுங்க. இதை நிறுத்திட்டுமாண்ணா?
முடிஞ்சிடுச்சு. போதும், ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இது தன்னால் புரிஞ்சுக்கும். இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து திக்கனிங்க்கு போடுறோம்ல. அடி பிடிக்கும், சுகர் வேறு இருக்குல்ல இருக்கிறதுனால. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த கட்டத்தில் நம்ம வந்து இது உடனே திக்காயிடுச்சு. ஐயோ, கார்ன்ஃப்ளவர் போட்டு உடனே திக்காயிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பு போட்டுடலாமா? கொஞ்சம் நேரம். ஓகே ஓகே. சின்னதாக்கணுமா அடுப்ப? இல்லை, போட்டுருங்க. ஒரு ஆஃப் ஒயிட்டும் ஒரு எல்லோவும் கலந்து அப்படி இருக்கு பார்க்கறதுக்கு. பார்க்கவே இவ்வளோ நல்லா இருக்குப்பா. சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க பாருங்க. ஓகே, இப்போ நிறுத்தலாமா? போதும், ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஓகே, பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ரெடி எப்போ தெரியும்னா சாப்பிட்டு ஆஹா ஓஹோன்னு சொன்ன பிறகு தான் அது ரெடி. அதுக்கு முன்னாடி ரெடி இல்லை, செஞ்சு வச்சிருக்கா ரெடி ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ சரி, செஞ்சது நீங்கள், அப்போ நாளில் டேஸ்ட் பண்ணோம். நீங்கள் தான் பண்ணணும். டேஸ்ட்டு ஆனால் பார்க்க சூப்பராக நல்லா தான் பொறுமையாக பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ எம் ஷுர் டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்கும். உங்களுக்கும் ஒரு டேஸ்ட் கொடுக்கணும். செஞ்சவங்க நீங்கள் இல்லையா? பூங்கொடி கையை கொடு. இந்த செஞ்ச கைக்கு வயிறு வடை பண்ணணும். கை தான் என்னால் கொடுக்க முடியும். வீட்டில் போட சொல்லுங்க. சூப்பராக பண்ணியிருக்கீங்க. உங்கள் பாட்டியை ரொம்ப பெருமைப்படுவாங்க. சின்ன வயசுலேருந்து பாட்டி இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். சின்ன வயசுலேருந்து பாட்டிகிட்ட எடுத்த ட்ரைனிங் இன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குல்ல? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். அதான் சொன்னேன்ல, யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு சேவர் ஐட்டம், உப்பு ஐட்டமாக தான் இது பண்ணியிருக்கோம். இது இந்த சுரைக்காயில் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. தயவுசெய்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஈவினிங்கே ட்ரை பண்ணிடுங்க. யாராவது இது என்னென்னா, இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னா, திடீர் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இன்னொருத்தங்க 2 வாரத்தை பேசுகிறதுக்குள்ள இது ரெடி ஆகிடும். இது என்ன 10 நிமிஷம் எடுத்து போங்கப்பா. 10 மினிட்ஸில் முடிச்சிருக்கிற ஒரு ஸ்வீட்டு. ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போது சொரைக்காய் கீரை செய்யும் முறை ஒரு ரீகேப் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் பாலை கொதிக்க வைங்க. சொரைக்காயை தோலை பீல் பண்ணிவிட்டு நல்லா துருவிடுங்க. இன்னொரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஏலக்காய் போட்டு பிரிஞ்சி இலை, சுரைக்காயை ட்ரையாக பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காயை போட்டு நல்லா வதக்கணும். மீன்வைல் இந்த பால் சர்க்கரையை போட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பால் சர்க்கரை போட்டிருக்கிற இது அதில் கொட்டிடுங்க. கொட்டி நல்லா கொதிக்க விடுங்க. கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி போக அதை நீரக்காக்கி இதில் ஆட் பண்ணிக்கங்க. பிறகு இன்னொரு கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றி திராட்சை முந்திரி வறுத்து எடுத்துட்டு அதை வந்து தாளிப்பாக போட்டுட்டிங்கன்னா சுரைக்காய் கீர் தயார். இவ்வளவு நேரம் பூங்கொடி நம்ம கூட ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் பண்ணி அவங்களே இந்த டிஷ்ஷை பண்ணியிருக்காங்க. நான் வெறும் அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆடியன்ஸு எங்கள் எல்லா சார்பில் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ தூரம் உங்கள் டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு உங்களை அப்படியே சும்மா விட்டுற போகிறதில்ல. பிரிஸ்க் ஹோம் அப்ளையன்ஸோடைய 2500 ரூபா கிஃப்ட் வவுச்சர். ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் சூப்பரான சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல். அந்த ஸ்ப்ரிங் ரோல் செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கன், எக், சால்ட், garlic, soya sauce, onion, pepper powder, chili flakes, bean sprouts, cabbage, carrot, capsicum, spring roll seed. ஸோ நம்ம அந்த ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். அந்த மிக்சருக்கு தேவையான வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணிக்க போகிறோம்.
ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்ப்ரிங் ரோல் தேவையான அளவு கொஞ்சம் கார்லிக்கை நல்லா தின் ஸ்லைஸ் கட் பண்ணிக்க போகிறோம். தின் ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பட் நான் மோஸ்ட்லி வந்து இப்படியே ஸ்லைஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதால நான் அப்படியே ஸ்லைஸ் பண்ணுறேன். நீங்கள் சாப் கார்லிக் வேணாலும் போட்டுக்கலாம். பட் தின்னாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்ப்ரிங் ரோல் குக் பண்ண பார்த்து. இதுக்கு தேவையான கார்லிக்கை நம்ம ஸ்லைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு ஆனியனை தின் ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆனியனை நம்ம ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான கேபேஜை நல்லா நம்ம தின் ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம். கேபேஜை நம்ம நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான கேப்சிகத்தையும் நல்லா நம்ம ஸ்லைஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எந்த அளவுக்கு உங்களால் தின்னாக ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கேப்சிகம் ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கேரட்டை தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஸ்லைசர் இருக்கு இல்லையா, நம்ம வாழைக்காய் பஜ்ஜிலாம் போட ஸ்லைஸ் பண்ண வச்சுருக்க ஸ்லைசரில் கூட நல்லா நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை அந்த மாதிரி ஜூலினா கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டோம். சிக்கன் ஸ்ப்ரிங் ரோலுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியண்டான சிக்கனை நம்ம இப்போ நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த சிக்கனையும் நம்ம நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தின்னாக ஸ்லைஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஜூலினா கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ தின்னாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஜூலியன்ஸை ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம். இல்லை சில பேர் வெஜிடேரியன் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ இந்த சிக்கன் இருக்குது இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் மீதி இருக்கிறத வச்சு நீங்கள் மிக்சர் பண்ணிங்கன்னா அது வெஜிடேரியன் ஸ்ப்ரிங் ரோலாக. ஸோ இதுக்கு தேவையான நம்ம சிக்கனை ஸ்லைஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த மிக்சர் செய்ய போகிறோம். அந்த மிக்சர் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு கடாயில் எண்ணெயை வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஏன்னா மிக்சர் செஞ்சுட்டு அதை ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு அது ஹாட் ஆகிட்டு இருந்தால் சரியாக இருக்கும். ஸோ எண்ணெய் கடாயை வச்சு ஹீட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் சைட் பை சைட் நம்ம ஸ்ப்ரிங் ரோல் மிக்சரை ரெடி பண்ணிடலாம். ஸோ பேன் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம இதில் ஆயில் சேர்த்து மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். ப்ளஸ் இந்த ஸ்ப்ரிங் ரோல் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் நார்மலாக எல்லா கடையிலையும் இப்போ கிடைக்குது. அந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் தான் வாங்கியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வாங்காமல் வீட்டிலே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கார்ன்ஃப்ளவரில் ஒரு பேட்டர் மாதிரி பண்ணிவிட்டு அந்த பேட்டரை ஒரு பேனில் ஊற்றி எடுத்துக்கிட்டு அதுதான் உங்களுக்கு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் மாதிரி இருக்கும். அதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் அது நீங்கள் என்னவே நீங்கள் ஃப்ரை பண்ணாலும் கிறிஸ்பியாக வரும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அது இருந்ததுன்னா அது கொஞ்சம் சாகியாக சான்சஸ் இருக்குது. பட் கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா நல்லா மிஷின் மேட்ன்றதுனால உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவே கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம கடையில் வாங்குற ஸ்ப்ரிங் ரோல் யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லை இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி வீட்லேயே கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தவா நல்லா ஹாட் ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான ஆயிலை சேர்க்க போகிறோம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஃபைன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த கார்லிக் அதில் சேர்க்குறோம். ஸோ கார்லிக் எடுத்து நெக்ஸ்ட் கேரட்டை நம்ம இதில் சேர்க்குறோம். கேரட் லைட்டாக சாத்தியானதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம இதில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்க்குறோம். இது நல்லா சாத்தியாக இருக்குது பார்த்து நெக்ஸ்ட் நம்ம அதுக்கு தேவையான சிக்கனை சேர்க்குறோம்.
சிக்கன் சேர்த்தோடனே பேக் டு பேக் கேப்சிகமும் இதில் சேர்க்குறோம். கேப்சிகத்து கூட இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கேபேஜ். வெஜ் மிக்சர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நிறைய கேபேஜ் பண்ணணும். அது கேபேஜ் தான் மெயின் ஃபில்லிங் வெஜ் மிக்சரில். பட் இது நம்ம சிக்கன் மிக்சர் பண்ணுறோன்றதுனால கேபேஜ்னால் கம்மியாக சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்க பார்த்து இதுக்கு தேவையான சீசனிங்ஸை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண போகிறோம். சில்லி பேஸ்ட் இருந்தால் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பேஸ்ட் இல்லைன்னா நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் நான் கொஞ்சம் இதில் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் பெப்பர் பவுடர், இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட், இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் வினிகர், ப்ளஸ் பீன் ஸ்ப்ரவுட். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நல்லா குக் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ குக் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு லிட் அதுக்கு மேலே கவர் பண்ணி நல்லா ஒரு 5 minutes இது நம்ம நல்லா குக் பண்ண போகிறோம். இது குக் ஆகிறதுக்குள்ளே சைட் பை சைட் நம்ம இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷீட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம அதில் வந்து எக் வாஷ்லாம் அடித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம மிக்சர் ரெடி ஆனோடனே அதில் ஃபில்லிங் மாதிரி வச்சு ரோல் பண்ண சரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்ப்ரிங் ரோல் நம்ம ஒரு 4 ஸ்ப்ரிங் ரோல் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு நான் ஷீட்ஸ் எடுத்துக்கிறேன். ஷீட்ஸ் எடுத்து அதை நம்ம அப்படியே பாதியாக இந்த சைடில் கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம ஒன்று ஒன்றா தனியாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் நீங்கள் பார்த்து எடுக்கணும். இல்லைனா வந்து அந்த ஷீட் கிழிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஷீட்டே வேஸ்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் மொல்லமாக பார்த்து ஜென்டிலாக அதை எடுக்கணும். ஸோ ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை நம்ம அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோம். ஸ்ப்ரெட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ நான் நம்ம மிக்சரும் நல்லா குக் ஆகிட்டு இருக்கும். அந்த மிக்சர் எடுக்கிறோம். இதோட மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் அந்த சாஸ் எல்லாமே எல்லாம் ஒன்றோட ஒன்று செய்கிறதுக்காக லைட்டாக அதில் நான் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்சரை வச்சு நம்ம இதில் ரேப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரிங் ரோலை நான் வந்து ஃபஸ்ட்டு எக் வாஷில் வாஷ் பண்ணிக்கிறேன் நல்லா. ஸோ அது ஒட்டுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு நம்ம இந்த மாதிரி எக் வாஷ் அடிக்கிறோம்னா, நல்லா அந்த மிக்சர் வந்து வச்சு நம்ம பார்சல் பண்ண பார்த்து இது ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி பிரியாமல் வரணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி வச்சு நம்ம எக் வாஷ் பண்ணுறோம். ஒட்டை பார்த்து கரெக்டாக ஒட்டுன்றதுக்காக. ஸோ எக் வாஷ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம பண்ண பார்த்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக போட்டு செஞ்சோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ மிக்சரை நம்ம சென்டரில் வைக்கிறோம். மிக்சரை வச்சுட்டு 2 சைடை நம்ம இது ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஜென்டலாக அந்த மிக்சரை உள்ளே தள்ளி இன்னொரு ரோல் பண்ணுறோம். ரோல் பண்ணி இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாத்தையும் உள்ளே எடுத்துட்டு திருப்பி நம்ம டைட்டாக அதை ரோல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு கடைசியாக எண்டு வேணால் இன்னொரு வாட்டி வந்து சேஃப்டிக்காக நம்ம இந்த எக் வாஷ் பண்ணி திருப்பி நம்ம அதை ஒட்டிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் டு மேக் அ ஸ்ப்ரிங் ரோல். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி இந்த மீதி இருக்கிற எல்லா ஷீட்டையும் நம்ம ரோல் பண்ண போகிறோம்.
நல்லா இந்த மாதிரி டைட்டாக உருட்டிக்கணும். இல்லைன்னா லூஸாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. டைட்டாக உருட்டி எகெயின் இந்த எண்டில் இன்னும் கொஞ்சமாக எக் வாஷ் பண்ணி நம்ம நல்லா செஞ்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக அந்த ஸ்ப்ரிங் ரோல்லாம் உருட்டி வச்சிட்டோம். ஆயில் நல்லா மாடரேட் டெம்பரேச்சரில் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஸ்ப்ரிங் ரோலை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது கூட வந்து நார்மலாக ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய சில்லி சாஸ் வேறு எது கூட வேணாலும் நம்ம வச்சு சர்வ் பண்ணலாம். ஒரு நார்மலாக ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய சேம் குவாலிட்டி ஸ்ப்ரிங் ரோல் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்றதை என்னோட ரெசிபிலாம் பார்த்துருக்கோம். நான் இதில் சிக்கனில் செஞ்சுருக்கேன். நீங்கள் லேம் வேணாலும் லேம் போட்டு செய்யலாம். அப்படி இல்லை வெஜ் வெர்ஷன் வேணும்னா நம்ம கொஞ்சம் நிறைய கேபேஜ் சேர்த்துக்கிட்டு சிக்கனை ஸ்கிப் பண்ணிவிட்டும் செய்யலாம். அப்படி இல்லை இந்த ஷேப்ஸ்லாம் நிறைய மாற்றி டிஃப்ரெண்ட்டாக எப்படி வேணாலும் செய்யலாம். இஸ் ஜஸ்ட் அ பேசிக் ப்ரொசீஜர் ஃபார் த ஸ்ப்ரிங் ரோல். இன்னும் ஒரு 5 minutes கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த ஸ்ப்ரிங் ரோலில் பொரிச்சு எடுத்தோம்னா நம்ம டிஷ் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே இது எப்படி செஞ்சோன்னு ஒரு சின்ன ரீக்காக பார்த்துடலாம். சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு பேன் எடுத்துக்கிறோம். அந்த பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து கார்லிக்கை போட்டு நல்லா சாத்தே பண்ணுறோம். கார்லிக் சாத்தே பண்ணதுக்கப்புறம் அது கூட கேரட்டை சேர்த்து நல்லா நம்ம சாத்தே பண்ணுறோம். சிக்கனையும் சேர்த்து நல்லா சாத்தே பண்ணுறோம். கேப்சிகத்தையும் சேர்த்து சாத்தே பண்ணுறோம். சிக்கன் சாத்தே ஆனதுக்கப்புறம் நம்ம கேபேஜ் போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாத்தே பண்ண பார்த்து அது கூட கொஞ்சம் பிளாக் பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட், சோயா சாஸ் மிக்சர் ரெடி ஆனதுக்கப்புறம் அது கூட பீன்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் போட்டு அது மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருந்த மிக்சரை ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டில் போட்டு மிக்சியில் வச்சு நல்லா நம்ம ரோல் பண்ணுறோம். ரோல் பண்ணி எக் வாஷ் வச்சு அதை நம்ம சீல் பண்ணணும். சீல் பண்ணதுக்கப்புறம் மாடரேட் ஹீட்டில் அந்த ஸ்ப்ரிங் ரோலை ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்ம சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் ரெடி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் பார்த்தோம். இதேமாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் செஃப் சரவணன். இது நம்ம ஆர்கேஜி நெய்யின் அஞ்சரை பெட்டி பெவரேஜ் பார்ட்னர், நான் இன்ஸ்டன்ட் காஃபி குக்கி பார்ட்னர், யூனிபிக் குக்கீஸ் ஃப்ளேவர்ட் பை ஹாப்பிமா.